வாசிக்கலாம் நாம் ஒரு வசனத்தை. நமக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை சொல்ல, எதைனாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளோடு போது நீங்க சொல்ற வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன். தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வேர்டு இந்த வேர்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப எடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த நாளில் சமயம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா உங்களுக்கு அந்த சமையல் வேலைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருந்தது. காலையில் 5:30 மணிக்கிலிருந்தே நான் இந்த வேலையை தொடங்க வேண்டியதாக இருந்தபடினாலே அதிகமாய் என்னால் இதை தியானித்து நிறைய காரியங்களை எடுக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சில வார்த்தையை உங்க மனதில் போடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பயப்படாதே சிறுமந்தையே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை, பிதாவாகிய தேவன் அந்த சிறு மந்தையாயிருக்கிற, சிறு கூட்டமாயிருக்கிற அவர்களுக்கு கொடுக்க பிரியமாய் இருக்கிறதாக இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு யாரை பார்த்து சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? யாரை பார்த்து சொன்னாரு? சீஷர்களை பார்த்துதான். சிறு மந்தையாய் கொஞ்சம் பேராய் இருந்தார்கள். ஆமென். தம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து, தம்மை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:32. ஆமென். 12:32 சொல்றாரு, சிறுமந்தையே நீ பயப்படாத, சின்னதா இருக்கேன்னு நினைக்காத, ஆனா ராஜ்யம் உனக்கு வரும். ஆமென் சொல்லுங்களேன். ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்க பிதா என்ன செய்யறாரு? பிரியமா இருக்காரு. பெரிய மந்தையன்னு சொல்லல, பெருங்கூட்டமே அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம். சிறு மந்தையே, கொஞ்சம் பேரா இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் பேரும் ரொம்ப பேரும் அவருக்கு முக்கியம் இல்லை, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். தன்னோடு இருக்கிறவர்களுக்கு, தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய விருப்பத்தை மறந்து ஆண்டவர் விருப்பம் போதும்னு சொல்ற இந்த கொஞ்சம் பேருக்கு தன்னுடைய ராஜ்யத்தையே கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ராஜ்யம் சொல்லுங்க, ராஜ்யம் சத்தமா சொல்லுங்க. ராஜ்யம். ராஜ்யம்னா என்ன? என்னது? அரசாங்கம். அது சொல்ற அரசாங்கம். ராஜ்யம்னா என்னது? டக்குன்னு சொல்றாரு. அதான் யார் சொல்றான்னு பார்க்கலாம். ராஜ்யம்னா அரசாங்கம்ங்கிறாரு. இன்னொரு வார்த்தை நீங்க சொல்றது ஒரு வகைக்கு சரி, இன்னும் தெளிவா மக்களுக்கு புரியும்படியான வார்த்தை என்னது? அரசாங்கம்னா எந்த அரசாங்கத்தை தரப்போறாரு? தமிழ்நாடா? டெல்லி அரசாங்கத்தையா? அப்படி யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா கொஞ்சம் புரியும்படியா நம்ம பேசுவோம். ராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தாரிட்டி, அதிகாரம். ஆமென். கர்த்தர் யாருக்கு அதிகாரத்தை, அல்லது அதிகாரம் அப்படிங்கிறத விட ஆளுகைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். அதிகாரம்ங்கிறது வேற. இப்ப ஒரு போலீஸ்காரனுக்குன்னு ஒரு சில என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த முக்குகள்ல நிப்பானே ஒரு டிராபிக் போலீஸார், அவருக்கு சில அதிகாரம். எவ்வளோ பெரிய வண்டியா இருந்தாலும் அப்படின்னா என்ன செஞ்சிருது, நம்ம போய் இப்படின்னு இடிச்சு தள்ளிட்டு போயிடுவான். இவன் என்னடா லூசு மாதிரி இங்கே வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு என்ன செய்யறான், நிக்கிறானே அப்படின்னு. ஆனா அவரு கீழே காக்கி பேண்ட், மேல வெள்ளைச்சட்டையை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வண்டி ரவுண்ட்ல மெந்தியெல்லாம் வச்சிருப்பாங்க. நில் அப்படின்னு இருக்கும், இல்ல ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு பாரு, நடு ரோட்ல பெரிய லாரி வந்துகிட்டு இருக்கும், பெரிய பஸ் வேகமா வரும், அப்படின்னு பாரு நின்றும். இதே
அதிகாரம். இது என்னது? அதிகாரம்ங்கிறது. ஆனா ஆளுகை என்பது வேற. ஆமென் சொல்லுங்களேன். ஆளுகை என்றால் அதுதான் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல எத்தனை ராஜ்யங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? ராஜ்யம் அப்படின்னா பொதுவான ஆளுகைன்னு அர்த்தம். என்னென்ன ராஜ்யங்கள் இருக்கிறது? ஆளுகைகள் என்னென்ன இருக்கிறது? இங்கே சொல்லப்பட்ட மேல உள்ள வசனத்தை 31 வாசிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம். அங்க முதல்ல சொல்லப்பட்டு நம்ம வாசிச்ச இடத்துல தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். இன்னொன்னு பிசாசினுடைய ராஜ்யம் தனியா என்ன செய்யுது இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வேற, பிசாசினுடைய ராஜ்யம் வேற. அவனுடைய அரசாங்கமே தனியா, அவனுடைய ஆளுகைங்கிறது தனியா என்ன செய்யுது ஒண்ணு இருக்குது. ஆமென். உலகத்தின் ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம் அப்படின்னு இருக்குது. எஸ்தர் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 127 நாடுகளையும் ராஜ்யபாரம் பண்ணினான். ஆமென். முழு உலகத்தையும் பெர்சிய ராஜா ராஜ்யபாரம் பண்ணினதாக நம்ம வாசிக்கிறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜ்யம் இருக்கிறது. எடுத்து வாசிச்சு பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 6:8. அதற்கு நான் நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை. நீர் சொல்ற ஒரு காரியமும் நடக்கவில்லை. அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அவைகள் உம்முடைய மனோராஜ்யம். சத்தமா சொல்லுங்க. மனோராஜ்யம். அது என்ன மனோராஜ்யம்னா என்ன அர்த்தம்? மனதின் ராஜ்யம். ஆமென். சில பேருடைய மனசை அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாது. தாறுமாறா என்ன செய்யும், அது இவங்களை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கும். மனோராஜ்யம், மனதின் ஆளுகை, சிந்தனை தாறுமாறா போய் கேட்டு அதை கட்டுப்படுத்தவே முடியாது. மனோராஜ்யம். அவங்க நினைக்கிறதெல்லாம் பேசுவாங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்வாங்க, நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போவாங்க. நான் சொன்னாலே நானே கேட்க மாட்டேன்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். தான் சொல்றதே தான் கேட்க மாட்டாங்க, தான் புத்தி சொல்றதையே கேட்க மாட்டாங்க. அது மனோராஜ்யம் வேற. பல ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் தருவேன் என்று எதை சொன்னார்? எதை தருவேன்னு சொன்னாரு? மேல அதுதான் வாசிச்சோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். ராஜ்யத்தை தேட ஜனங்களுக்கு சொன்னார், கூட இருக்கிறவங்களுக்கு சொன்னார், உங்களுக்கு தர்றதுக்கு பிதா பிரியமா இருக்கிறார்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரிடத்தில் வந்தவர்களுக்கு, அவரிடத்துல வந்து நன்மைக்காக வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல நீங்க சொல்ல போனா பறவையை பாரு, புல்லை பாரு, அதை பாரு, இதை பாரு, அவைகளுக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லாம ஆண்டவர் பிதாவாகி தேவன் என்ன செய்யறாரு? உடுத்துறாரு, செய்யறாரு. அப்படி இருக்கும் போது நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தையே அப்படின்னு சொன்னவர் கூட இருக்கிற சீசர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்க பிதா பிரியமா இருக்கிற ராஜ்யத்தை. ஆமென். அவங்கள தேட சொன்னாரு, இவங்களுக்கு கொடுப்பேங்கிறாரு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஆளுகைய தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஆளுகை, ஒரு அத்தாரிட்டி வரணும் அப்படின்னா, அல்லது அவர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். சரியா யார் சொல்லுவாங்க? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு தேவன் கொடுப்பார்? யாருக்கு கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார்?
அவர் சொல்றதை அப்படியே கேட்கறவங்க வேற. கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. என்னை மறைக்கப்படாது, பதில் சொல்லுங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். ஆமேன். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை தப்புன்னா சொல்ல போறோம். சொல்லுங்க. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு வேற. யாருக்கு? அங்க சீசர்களுக்கு. நமக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா தேவன் நம்மிடத்துல சில காரியங்களை செய்யணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே சீஷர்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சீஷர்கள் அப்படின்னா யார்? முதல்ல அவரை மட்டும். ஆமேன். அவங்க எல்லாருமே குடும்பம் குட்டின்னு இருந்தாங்களா இல்லையா? ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே கல்யாணம் முடிச்சவங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு, யாக்கோபு, இவங்கெல்லாம் என்ன பெரிய பெரிய ஆட்கள், இயேசுவை விட மூத்தவர்கள், மனைவி உடையவர்கள், பிள்ளைகள் உடையவர்கள். இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே கேட்டாங்களா இல்லையா? சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுக்க பிரியமா இருக்கிறார்னா, சீஷனா இருந்தா கர்த்தருடைய ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? தேவனுடைய ஆளுகை, தேவனுடையதான அதிகாரம், தேவனுடைய அத்தாரிட்டி நமக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஆளுகையவும் அவருடைய அதிகாரத்தையும் தரணும் அப்படின்னா முதல்ல உலக பிரகாரமான காரியத்துல ஒரு வெறுப்பு வந்து தேவனை பின்பற்ற, அவர் என்ன சொன்னாலும், அவர் எங்க போனாலும், அவர் என்ன செஞ்சாலும் அவரை பின்பற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட மனம் உடையவர்களாய் நாம் இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாரு, இவங்க உட்கார்ந்து எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அப்பனா அவரை பின்பற்றுகிறவர்களாய், அவருடைய அடிச்சுவடுகளை நடக்கிறவர்களாய் அந்த 12 பேர்ல 11 பேர் 11 ஒரே ஒரு ஆளை தவிர 11 பேர் நடந்தாங்களா நடக்கலையா? அல்லேலூயா. அவங்க பலவீனமானவங்களா இருந்தாங்க, ரொம்ப பயம் உள்ளவர்களா இருந்தார்கள், சந்தேகப்படுறவங்களா இருந்தாங்க. ஆனாலும் அதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல நீடிக்கவே பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பின உடனே எல்லாரும் பயந்தாங்கோழியா இருந்த பேதுரு ஒரு ஒரு வேலைக்காரிட்ட துண்டை போட்டு தாண்டி, அவனை எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறான். அவனை அறியேன் அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரு? அவர் தான் தலைமை அப்போஸ்தலர். என்ன செய்யறது? ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மால் இருக்கானே, அவருடைய விழாவில் ஈட்டியை வச்சு குத்துனதுல ஓட்டையில இப்படி கையை விட்டு பார்த்து, கையில ஆணியை வச்சு அரைஞ்சதை நான் பார்த்தேன், அந்த ஆணியில் உண்டான ஓட்டையை நான் தொட்டு பார்த்தாத்தேன் நம்புவேன்னு சொன்ன தோமா இங்க வந்து கலக்குன்னு கலக்குனார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ராஜ்யம் வந்த உடனே, தேவனுடைய ராஜ்யம் வந்த உடனே, அத்தாரிட்டி வந்த உடனே, அதிகாரம் வந்த உடனே பயந்தாங்கொள்ளி, சந்தேக பேருளி, இவங்கெல்லாம் இங்க வந்து என்ன அங்கிருந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தினால, தேவனுடைய அதிகாரத்தினால இங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசுநாதர் வெளிநாட்டு கடவுள், அவன் என்னது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து விட்ட கடவுளுங்கிறாங்க. யார் சொன்னா? இந்தியாவில் சுவிசேஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷுக்கே போகுது. அல்லேலூயா. நீங்க சரித்திரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிபி 52, கிபி சத்தமா சொல்லுங்க, கிபி கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்து இறந்து ஒரு 20 வருஷத்துல அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாரு? இங்க வர்றாரு. யாரு? பல இடங்களுக்கு போய் பிரயாணப்பட்டு பலப்பட்டு அப்படி இப்படிமா வந்து கடைசியில தோமா வந்த இடம் இந்தியா. கிபி 52லயே இங்க சுவிசேஷம் வந்து விட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் வந்து அந்த 80 வரைக்கும், ஏறத்தாழ ஒரு 70-80 வரைக்கும் இங்க எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரை ரட்சகர் என்று அநேகருக்கு சொல்லி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ராஜாவையே போய் சந்திச்சு அவருக்கு முன்பதாக அற்புத அடையாளங்களை செய்து ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்று நிரூபித்தவர். ஆமேன். இது எத்தனைல? 52ல வந்து ஒரு சில வருஷங்கள்ல. முதல் நூற்றாண்டிலேயே இங்கே தமிழகத்துல
2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆமென். முதல் நூற்றாண்டுல. சரி, நான் எதுக்காக இது சொல்றேன்னா, பிரிட்டிஷ்காரன் தானே இங்க வந்து நமக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் வச்சு இந்த என்னது பால் பாக்கெட்டா பால் பவுடர் கொடுத்து அந்த அதை கொடுத்து இதை கொடுத்தே மத மாற்றம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆமென். பிரிட்டிஷுக்கு அந்த இங்கிலாந்துக்கு எந்த வருஷம் சுவிசேஷம் போனதுன்னு சரித்திரத்தை எடுத்து பார்த்தா 6ஆம் நூற்றாண்டு. எப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்தது கிபி 52. அங்க 560க்கு மேலதான் போயிருக்குது. 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன செஞ்சிருக்குது, சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க சொல்றாங்க பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த மதம் இல்லை, நமக்கு அவங்களுக்கு முன்னாடியே நமக்கு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். நீங்க அங்க கேரளாவில் போனீங்கன்னா நம்ம தோமா கட்டின தேவனுடைய ஆலயம் இன்னைக்கும் இருக்கு. அது எத்தனை 68லயும் நம்ம கட்டினாங்க. கிபி 68ல கல்லாலேயே கட்டின ஒரு சின்ன தேவனுடைய ஆலயம் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவரை தொட்டு பார்த்தாத்தே நம்புவேன். அவர் ஓட்டை இருக்கும், அந்த இடுப்புல குத்துன ஓட்டை, அதுக்குள்ள கையை விட்டாத்தேன் நம்புவேன்னு சொன்ன ஆளை வச்சு இந்த கர்ணகடூரமான இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய சுவிசேஷ வேலையை செஞ்சு அவருக்காக ஈட்டியால குத்தப்பட்டு இரத்த சாட்சியா மறிக்கிற அளவுக்கு அவருக்குள்ள அந்த ராஜ்யம் வேலை செய்யுமானால், அல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்குள்ள அந்த ராஜ்யம் எத்தனை அதிகமாய் வேலை செய்யும். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறதுல ஒரு சுணக்கம் என்ன செய்யக்கூடாது, அரகுற மனசோட என்ன செய்யக்கூடாது, இருக்கப்படாது. இங்கிட்டு ஒரு காலு அங்கிட்டு ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு, உலகத்திலையும் போய் வாய வச்சுக்கிறது, ஆண்டவர் சமூகத்துல வந்து பந்தியிலையும் என்ன செஞ்சுக்கிறது, பங்கெடுக்கிறது. இங்க வந்தா பந்தி, அங்க வந்தா சம பந்தி. அப்படி உண்டா? தேவனுடைய பிள்ளைகள் போய் விக்கிரக கோயில்ல எங்கேயும் போய் உக்காந்துராதீங்க. தலையில ஏறி உக்காந்துருவான். வகுத்துக்கு சாப்பாடு போகும், ஆனா அதை பிளஸ் பண்ணுகிற அந்த கோயில்ல இருக்கிற பேகி உங்க தலையில உட்காந்து. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் போய் எந்த கோயிலையும் போய் பிரசாதம் வாங்கி வகுறு பசிக்குதுன்னு கூட தின்றாங்க. பட்னியானாலும் இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு தெரியாம செஞ்சிடறாங்க, அது வேற விஷயம். கர்த்தர் அதை வந்து விடுவிப்பார். சில பேர் சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம்னு சொல்லி எங்க சோறு போட்டாலும் போயிருந்து வரிசையில் நின்றது, பந்தியில உட்கார்ந்துறது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. நீங்கள் பேய்களுடைய பந்தியிலும் கர்த்தருடைய பந்தியிலும் என்ன செய்யக்கூடாது, பங்கெடுக்க கூடாது. ஒண்ணு கர்த்தருடைய பந்தி. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய பந்தியில நாம ரொம்ப என்ன செய்யணும்னா கவனமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில் நாங்களாம் அங்க போய் சாப்பிட்றது கிடையாது பாஸ்டர், அங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ஆனா பிசாசுக்குரியதையா நாங்க செய்வோம். எல்லாம் ஒண்ணு தானே. அது சரீரத்துக்குரிய சாப்பாடு. புரியுதா உங்களுக்கு? அங்க உட்காந்து சாப்பிட்றது சரீரத்துக்குரிய சாப்பாடு. பிசாசுக்குரிய கிரியைகளையா செய்கிறது, பார்க்கறது, பேசுறது எல்லாமே ஆவிக்குரிய சாப்பாடு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் முடியாதுங்கிறீங்களா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பந்தியில உட்காந்து சாப்பிட்டா வகுறு நிறையும். பிசாசு ஏவுறதெல்லாம் செஞ்சனாக்கும் ஆவி நிறையும். இப்ப உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் உங்களோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, போஷித்து கொண்டிருக்கிறார். அப்படித்தானே? இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்க ஆவி மனுஷன் பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், தெளிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதான உண்மை. ஆமேன். இது ஆவிக்கு போஜனம், சரீரத்துக்கு போஜனம் அது கடைசியில. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா அங்க போன நான் எப்ப போத்தாலும் டைம் அப்படின்னு தானே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுமே இல்லட்டான்னு கொடுன்னு அதையும் வாயில போட்டு போயிருப்பேன். அங்க போற சரீர பிரகாரமானது, ஆனா அதுல மறைமுகமா பிசாச கிரியை இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய், கர்த்தரை முழு இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். அவர்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா உலகத்துல நம்ம பூஜ்யமா மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல நான் கிங்கா இருப்பேன், உலகத்துல நான் எல்லாத்துலயும் சரக்கு கெட்டுக்கு சேராது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வரங்கள், தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாம் உலகத்துல சொல்லுங்க ஜீரோவா. ராஜ்யம் வேணும்னா நாம கொஞ்சம் பூஜ்ஜியமா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ராஜ்யமா நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என் பெருமை என்னுடைய அது இது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாம எல்லாத்தையும் பூஜ்ஜியம்னு என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு ராஜ்யம் நம்முடையதாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு தேவ மனுஷர்களையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள்ல தான் பயன்படுத்தின ஒவ்வொருவரையும் பூஜ்ஜியமா மாத்துற வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதுக்கு போராடினார் நினைக்கிறீங்க? தான் ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அவன் பூஜ்ஜியமா இருந்தா தான் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் பூஜ்ஜியம்னா என்னது? முட்டை. நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு அவன் உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே எனக்கெல்லாம் தகுதி இல்லை ஆண்டவரே, நீர் வேற யாரையாகிலும். ஆமென் சொல்லுங்க. மோசே என்பவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் வளர்க்கப்பட்ட இடம் எந்த இடம்? வளர்க்கப்பட்ட இடம் எந்த இடம்? ராஜ அரண்மனை, ராஜகுமாரன். அல்லேலூயா. ராஜகுமாரன் அடுத்து ராஜாவாய் மாறப்போகிறவன் சகலகலா வல்லவன். அவனை குறித்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரமா 7ஆம் அதிகாரமா வாசிங்க. அப்போஸ்தலர் 7:22. 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கியங்களிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கில் அப்படின்னா, வாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சிலும் செயல்பாட்டிலும் சகலகலா வல்லவன். அல்லேலூயா. கவனிங்க வசனத்தை. என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் கவனிக்கணும். அல்லேலூயா. மோசே என்பவன் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன், சகலகலா வல்லவன். ஆமென் சொல்லுங்க. அவனோட பேசவும் முடியாது, அவன்கிட்ட மோதி ஜெயிக்கவும். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை முன்குறிச்சு தான், தெரிந்து கொண்டு தான் அவனை என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார் சின்ன பிள்ளையிலேயே. ஆமென். 3 மாதம் அவருடைய தாய் வீட்டில் பாதுகாக்கப்பட்டான். அடுத்து நதியில தூக்கி போடப்பட்டாலும் அரச குமாரத்தை எடுக்கும்படி ஆண்டவர் செய்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு வளர்ந்து இப்பொழுது 40 வயதாய் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது அடுத்த ராஜாவா வர வேண்டிய ஆளு சகலகலா வல்லவன். கர்த்தர் அவன் மேல இறக்கம் வச்சு அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தின உடனே அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சானா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் வாசிங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, தான் ஒரு 40 வயதான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. அவன் தன்னை ஒரு லெவல்ல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தன்னை பயன்படுத்தணும்னு சொல்லி நினைக்கும் போது, உணர்த்தும் போது, தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் ஒரு காரியத்தை வெறுக்கிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்க.
இங்க இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தின் மகன், இளவரசன், ராஜகுமாரன் என்று சொல்லப்படுவதை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். முழு உலகத்தையும் எகிப்து தேசம் அப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். பல தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேசத்துல பார்வோனுக்கு அப்புறம் பார்வோனா என்ன செய்ய போறான்? ஆளுகை செய்யணுங்கிற ஒரு நிலைமையில அதெல்லாம் எனக்கு மேன்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அடிமையின் ரூபமாய் தன்னை தாழ்த்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னப்படுவதை வெறுத்து, அநித்தியமான, வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எகிப்தியன் கிடையாது, நான் ஒரு இஸ்ரவேலன், ஒரு எபிரேயன் அப்படிங்கிறது தெரிஞ்சா. எபிரேயன்னா அடிமை, எகிப்தியன்னா இப்ப ராஜா. ராஜாவா இருக்கலாம், ஆனா நான் எகிப்தியன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த ராஜ மேன்மையை வெறுத்துட்டு வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். வெறுத்துட்டு தானே வந்தான். உடனே ராஜ்யத்தை கொடுத்துட்டாரா? கொடுத்து பார்த்தார், கொடுப்போன்னு நினைச்சாரு. அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே இன்னமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்காங்க, எல்லாரையும் விடுவிச்சிடணும்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட போய் இருக்க போறேன்னு சகதியை மிதிச்சுக்கிட்டு கிடந்தான். அங்க ஒருத்தன் அநியாயமா நடத்தப்படுறத பார்த்த உடனே இவனுக்குள்ள இருக்கிற இந்த சகலகலா வல்லமை என்ன செஞ்சிருச்சு? நான் வேலை செஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தான் அநியாயமா வாடா, சதக்குன்னு ஒரே போடா போட்டு மண்ணுல மிதிச்சு கொண்டு என்ன செஞ்சான்? மிதிச்சு உள்ள தள்ளிட்டான் எகிப்தியன. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, வெறுத்து வந்ததெல்லாம் சரிதான். எதை வெறுத்த சொல்லுங்க? எதை வெறுத்தான்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எதை வெறுத்தான்? உலகத்தினுடைய இன்பத்தை, ராஜபோகத்தை, உலகத்துல பெரியவனா இருக்கணுங்கிறத வெறுத்து வந்துட்டான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறத, நான் அப்படிங்கிறத, ஒருத்தர் அநியாயமா நடத்தப்பட்டவனே பொங்கி எழுந்து சதக்குன்னு போட்டு ஒரே மிதியில மண்ணுக்குள்ள புகாச்சு வச்சுட்டான். ஆமென். பார்த்தாரு, இவன் வெறுத்துட்டான்னு நினைச்சனா நம்மள வெறுக்க விட்டுறான்டா. ஆமென் சொல்லு. டேய், இந்த மாதிரி பண்ணனா இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பிடிச்சவங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது போட்டு தள்ளிடுவேன் நீயே, நான் வேண்டியதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. பார்த்தாரு, இவன் வெறுத்ததெல்லாம் உண்மைதான். நீ வெறுத்ததே வந்தது மாதிரி இங்க வந்து நிக்கிற. உள்ள கிடக்கிறது எத்தனை கிடக்க தெரியுமா? ஆமென். நான் உலகத்தில் அதை வெறுத்து விட்டேன், சினிமாவை வெறுத்து விட்டேன், சீரியலை வெறுத்து விட்டேன், பாவத்தை வெறுத்துட்டேன், அதை வெறுத்துட்டேன், இதை வெறுத்துட்டேன். அதெல்லாம் சரி, ஒன்னிய வெறுத்தியா? அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு சீசர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் உலகத்தை வெறுத்துன்னு சொல்லல. எதை வெறுத்து சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னையவே நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, என்னையவே நான் வெறுக்கிறேன். அது பாவம் செஞ்ச போது சொல்ற வார்த்தை, புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதையே செஞ்சுட்டு எனக்கே என்னைய பிடிக்கல, இதை சொல்லுவாங்க. இதை சொல்லல, வெறுத்து போச்சு அப்படின்னு. வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழவே பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வாழ்றதுக்கு ரொம்ப ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஆமா, இந்த சாக போறேன்னு சில பேர் மிரட்டுவாங்க தெரியுமா? வீட்லயோ சொந்தக்காரங்க, செத்துருவேன் செத்துருவேன் இப்படியே சொல்லிக்கிட்டு செத்துருவேன். அவனுக்கு சாகுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அர்த்தம். அவன் சாகவே மாட்டான், மற்றவனை பூரா கொன்றுவான். அது மாதிரி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறுத்து போச்சு வெறுத்து போச்சு வெறுத்து போச்சு. நான் இவன் எல்லாரையும் வெறுக்க வைக்கிறான்னு அர்த்தம். அவன் உன்னை வெறுக்க மாட்டான், அந்த ஆளு உன்னை வெறுக்காது, அவருக்கு வாழ்றதுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இவர் வெறுத்தாரு. எதை வெறுத்தாரு? இன்பத்தை வெறுத்தாரு, நன்மையை வெறுத்தாரு, கிடைக்கிறத சந்தோஷத்தை. 40 வருஷமா வெறுத்தியாடாம் அவனே. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்க. 40 வயசுக்கு மேல வந்து இயல்பாவே என்ன செஞ்சிடும்? ஆமா, இயல்பாவே கொஞ்சம் சோர்வு வரத்தேன் செய்யும், டல்லு வரத்தேன் செய்யும். இப்ப வெறுத்துட்டு வந்துட்டாரு. என்னமோ பெரிய சாதிச்சது மாதிரி. ஒன்ன நீ வெறுக்கணும்.
ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் சொல்லுங்க தன்னைத்தான் அதான் அப்படின்னா என்ன? தன்னைத்தான் வெறுத்தன என்ன? தனக்குள்ள இருக்கிற அந்த சுயம் சாகனம். ஆமென் சொல்லுங்க. வலிமையான சுயம். ஒருத்தர் அநியாயமா நடத்தப்பட்ட உடனே உனக்குள்ள இருந்து பொங்கி எழுந்தது கொலை செஞ்சிருச்சு. ஒரே போடல கொலை செஞ்சு, ஐயோ கொலை இல்லடா செஞ்சுட்டோம். நம்ம இப்ப எகிப்து, நம்ம யாரு எகிப்தியனா இருக்கும் போது கொலை செஞ்சா, ராஜாவா இருக்கும் போது கொலை செஞ்சா தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்கும். இவனையும் தூக்கிட்டு போவாங்க பல்லாக்குல, அவனை பாடையிலையும் தூக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப இவன் யாரு? அடிமை, எபிரேயன். இப்ப கொலை செஞ்சிட்டான். இப்ப இவனை படையில கொண்டு வரதா அவனை படையில கொண்டு வரதான்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. உடனே பயந்து ஓடி போயிட்டான். கர்த்தர் பாருங்க, இன்னொரு 40 வருஷம் சொல்லுங்க. எத்தனை வருஷம்? ஒரு 40 வருஷம். டே ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்க. உன் சுயம் எப்படி இருக்கு? உன்னை வெறுக்க வைக்கணும்னா ஆடை மேயிடான்னு சொல்லி 40 வருஷமா அவங்க மாமனார் ஆடை வாடகைக்கு மேய்ச்சி 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 கடைசியில கர்த்தர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நிக்கிறாரு. நீ வா, உன்னை எகிப்துக்கு நான் கொண்டு போவேன், உனக்கு ஆளுகையை தருவேன், பார்வோனுக்கு உன்னை தேவனாய் மாற்ற போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். பார்வோனா மாற இவன் போனான். ஆமென். கொஞ்ச நாள் இந்த 40 வருஷம் இருந்ததுதான்னா, இந்த 40 வருஷமா ஆடு மேய்க்காம அவன் அமைதியா அரண்மனையில இருந்தான்னா இவன் தான் பார்வோன். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றார், வா, உன்னை பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆளுக வருதா? அவனுக்கு உன்னை தேவனாய் மாற்றுகிறேன். வா போ. உனக்கு தெரியும்ல அந்த அரண்மனை தெரியும்ல, அங்க வா. ஆண்டவரே, வேற யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே. நீர் போ, அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் என்ன செய்யுங்க, அனுப்புங்க ஆண்டவரே. இப்ப என்ன, தலைவர் பூஜ்ஜியமா மாறிட்டாரு. டேய், உனக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்தலடா. இல்ல ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, எனக்கு நல்லாவெல்லாம். அந்த வசனத்தை எடுத்து பேச பாருங்க, பார்க்கலாம். 3வது அதிகாரமா யாத்திராகமம். வாசிங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. வாக்குல வல்லவன் அல்ல. அதாவது பேசுறதுக்கு எனக்கு சரியா வராது. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். முதல்ல வாசிச்சோமே 7:22 அப்போஸ்தலர்ல, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இப்ப திக்குவாயும் மந்தனாவுமாயிருக்கிறேன். யார் சொல்றா? அதே மோசேதான் சொல்றாரு. இவனை குறித்து மத்தவங்க சொல்றது உண்மையா, தன்னை குறித்து தான் சொல்றது உண்மையா? இவனுடைய நடத்தை, இவனுடைய பார்வை, இவனுடைய பேச்சுக்களை பார்த்தவங்க ஆண்டு ஆவியானவர் எழுதுறாரு. யார் மூலமா எழுதுறாருன்னா, சேவான் மூலமா. அந்த இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, அவன் வாக்கிலும் வல்லமையிலும் நடத்தையிலும் பயங்கரமானவனா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். இப்ப அவரே சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது. வாக்கில வல்லமை உள்ளவன் கிடையாது. நீங்க என்னை சந்திக்கிறதுக்கு முன்னதாகவாது சந்திச்ச பின்னதாவது எனக்கு பேசவே தெரியாது. ஆமென். திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். 13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும், நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே, நான் ஒண்ணுக்கும் என்ன இல்ல, தகுதியானவன் கிடையாது அப்படின்னு இப்ப தலைவர் ஜீரோவா மாறிட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, இவன்ட்ட தாண்டா ராஜ்யத்தை கொடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அவனை முதல்ல
அவனை முதல்ல பூஜ்யம். ராஜ்யம் வரணும்னா சுயத்துக்கும் நமக்கும் நம்முடையதான செல்ஃபுக்கும் பூஜ்யம். நான் ஒண்ணுமில்ல ஆண்டவரேன்னு, அவன் ஒண்ணுமில்லாதவன் அப்படின்னு சொன்னார், நம்ப மாட்டார் கர்த்தர். நான் சொல்லி ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குது நான் அப்படின்னு சொல்லி அவன் நொந்துக்கிட்டு வேற யாரையாவது பாருங்கயா, நமக்கெல்லாம் செட்டே ஆகாது. அங்க போய் அந்த அரண்மனையில போய் நிக்கிறதுனாலே இப்ப கதக்குன்னு இருக்கு. அப்பம்போது நான் வீராவேசமா பேசினேன், இப்ப போய் பக் 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 பக்குன்னு அது அப்படின்னா என்ன அர்த்தம்? டே நீ யாரான்னு கேட்பானா இல்லையா? ராஜாவுக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும்? ரொம்ப ஷார்ப்பா பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க, தெளிவா பேசணும். அங்க போய் மந்தனாவும் திக்குவாயும் எப்படி பேசுவாங்க? அதுதான் எப்படிம்பாங்க. இவனுக்கு எப்படி இப்படி வந்தது? ஆட மேய்ச்சி அதோட பக் 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 பேசி இப்ப புறமே பக் பக்கு தான் வருது. ஆமே, உன்னை எதை கொண்டு ஜீரோவாக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மோசே சகலகலா வல்லவனா இருக்கான், அவனை ஜீரோவாக்குறதுக்கு ஒரு ஆடை பயன்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுவும் மாமே ஆடு. சொன்னடி கேட்காட்டி ஒரே போடா போட்டு தள்ளினா கணக்கு கேட்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கணக்கு கேட்க மாட்டாரா? என்னடா போகும்போது 40 ஆடு இருந்தது இப்ப 38 தான் வருதுன்னா சொன்னடியா கேட்க மாட்டேங்குது பாத்தீங்களா? நான் இப்படி தள்ளினா அது அங்கிட்டு போகுது, போட்டு தள்ளிட்டேன். என்னன்னா போட்டு மிச்சத்தை என்ன செய்ய, அதுக்குரிய பணத்தை கொடுறான்றார். 2 மாசம் சம்பளம் கட் ஆயிரும். அது என்னதே கீழ்ப்படியாட்டாலும் பக் 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 பண்ணி என்ன செய்யணும்? மேட்ச் பொறுமையை கற்றுக் கொடுத்தார். இருந்த சுயமெல்லாம் அங்க உடைஞ்சது, இருந்த அந்த வீரமெல்லாம் மறைஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. ராஜ்யம் வேணுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணுமா? அல்லேலூயா. பிதா பிரியமா இருக்கிறாரு. யாரு பிரியமா இருக்கிறா? எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் எல்லாம் சொந்தம் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் பரலோகத்துக்குள்ள புசுக்குன்னு போயிடலாம்னா நினைக்க வேண்டாம்ங்க. மார்கழி மாசம் அந்த சொக்க வாசல் திறக்கும் போது மண்டைய போட்டா அப்படியே உள்ள பாஞ்சு போயிடலான்னு சொல்றதுலாம் பொய். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல அவரை உண்மையா பின்பற்றி நான் ஒன்றும் இல்லைன்னு என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு நம்ம மேல ஒரு அபிஷேகம் வரும். அது ராஜ்யம். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவனுடைய அதிகாரம் இல்லையா? கடைசி வரைக்கும் நான் தேவனுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும்னா அந்த கடைசியில கிடையா போட்டு, ஆமேன், அன்னைக்கு அழுக 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 கண்ணீரால நினைக்க வச்சு ஜீரோவை மாத்தி எல்லாத்தையும் சமாதானமாக வச்சு பகைச்சவன்ட்ட எல்லாம் வசவன்ட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்க வச்சு, ஆமேன்னு சொல்லுங்களேன். உன்னை ஜீரோ வாக்காம ராஜ்யத்தை கொடுக்கவே நல்லா இருக்கும் போதே மனம் திரும்பிட வேண்டியது. எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ தெரியல. புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, ராஜ்யம் வேணா கர்த்தர் பூஜ்யமா மாற்றித்தான் கொண்டு வருவார். நான் ஒன்றுமில்லை அப்படின்னு உணர்ந்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னா, ஒரு காரியத்தை விட்டு விட வேண்டுமானால், ஒரு காரியத்துல இறங்கி போக வேண்டுமானால் என்ன செய்தேன்? அப்படியே நானா மன்னிப்பா? நம்முடைய அகராதியிலேயே அந்த வார்த்தை கிடையாது. மன்னிப்பு அதுக்கப்புறமா அந்த அந்த நிலைமைக்கு கொண்டு போவார் பாருங்க. நேசித்தால். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நேசிக்காதவங்களை அந்த நிலை கொண்டு போவே மாட்டார். தேவன் ஒரு மனுஷனை நேசிச்சு அவனை ராஜ்யத்திற்குள்ள கொண்டு போகணும், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அவனை பூஜ்யமா மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணும் இல்லை, எந்த பெருமையும் சொல்றதுக்கு இல்லை, எங்கேயும் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்லை. நம்மெல்லாம் ஒரு ஆளா நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எப்போ ஒருத்தன் உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நினைச்சு அப்படியே அழுது அப்படியே கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே நான் இருக்கிறதுக்கு இல்லாமலே போயிடலாமே, நான் என்னதே செய்ய போறேன் நான் இந்த உலகத்துல இருந்துன்னு சொல்லி எப்ப தன்னை வெறுத்து, ஆமேன்னு சொல்லுங்களேன், தன்னைத்தான் வெறுத்து அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றானோ அன்னைக்கு தான் சீசன் ஆகும். அன்னைக்கு தான் கர்த்தர் சொல்வார், நீ தாண்டா சரியான ஆளு அப்படின்னு கொண்டு வந்து அவன் மேல தேவனுடைய அதிகாரம் அவன் கையில கொடுப்பாரு பாருங்க.
அவன் என்ன பயங்கரமான காரியங்களை கர்த்தருக்காக செஞ்சாலும் அப்படி பிறவி முடவன் சரி ஆலயத்துக்குள்ள போகும்போது பிச்சை கேட்கிறான். ஐயா எதாயிலும் கொடுங்க ஐயா. பைய தடவி பார்த்தா சில்லறையும் இல்லை ரூபாயும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்கிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அவன் எப்படிப்பட்ட எம்டி பண்ண ஆளா இருக்கான் பாருங்க. இவன்கிட்ட தான் கொண்டு வந்து என்ன கொடுத்துருக்காரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்துருக்காரு. ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குன்னா தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய நாமம் இருக்கிறது, அவருடைய அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் எழுந்து நட. 1 கோடி ரூபாயை கொடுத்து எஞ்சி நடரா அப்படின்னு அவன் ஊன்றதுக்கு கட்டையை வச்சிருக்கிற பிறகு தங்க குச்சியை வச்சுதான் நடப்பான். அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை அப்படின்னா சில்லறையும் இல்லை ரூபா நோட்டும் கிடையாது. எம்டியால அவன்கிட்ட வேற ஒண்ண கொடுத்து வச்சிருக்காரு, தேவனுடைய அதிகாரம். எங்க முடவனை பார்த்து பிறவிலிருந்து 40 வயசு வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற கால் வழங்கப்படாதவன், நம்ம சொன்ன கால் விளங்காதவன். ஆமென். அவனை பார்த்து காலக்குள்ள தடவி விட்டு கூட செய்யாம எஞ்சி நடன்னா இயேசுவின் நாமத்துல எஞ்சிட்டான். அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்ததுன்னா அதுதான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை. அந்த வார்த்தையில வல்லமை புறப்பட்டு போய் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எஞ்சி குதித்து எழுந்து நடந்து போனோம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபம் பண்ணா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது? நம்ம பேசினா உள்ளதும் போயிருது. சில பேர் போய் பேசினாலே இருக்கிறது அவுட் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள பெருமை. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. ஆண்டவர் உங்களை நேசிச்சார்னா உங்ககிட்ட இருக்கிறத ஒன்னொன்னா கலட்டுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏத முத கடுக்கான, 2வது மூக்குத்திய, 2வது கொலுச. நான் அதை சொல்லல. பெருமை, அகம்பாவம், கீழ்ப்படியாத சுபாவம். ஆமேன். ஆண்டவருக்கு நம்ம இடத்துல இருக்கிற வேற எதுவும் தேவையில்லை. ஒவ்வொன்னா அவருக்கு பிடிக்காத உள்ளான மனிதனில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை கலட்டிக்கிட்டே இருப்பார். கலட்ட விட்டு கொடுத்தா தப்பிச்சோம். ஆமென். கீழ்ப்படிஞ்சா இறங்குனா விட்டு விடுன்னு சொல்லும் போதே விட்டுட்டா, வலை போடும் போதே வந்துட்டா, இல்லாட்டி செவிடு கழியும். நேசிச்சார்னா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமென். யாருக்கு கொடுப்பார்னா யாரு மேல அவர் பிரியமாயிருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பார். அவருக்கு பிரியமானதை செய்கிறவனுக்கு பிரியமா இருக்கிறார் கொடுக்க. அவருக்கு பிரியமானதுன்னா எது? நகை நட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பந்தாவா அப்படியே சர்ச்சுக்கு வரும்போது ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் புதுசா பட்டுச்சலையா கட்டிக்கிட்டு அப்படியே பெருமை அடிக்கிறது ஆண்டவருக்கு. இந்த பெருமையெல்லாம் சிறுமையாக்குறதுக்கு தான் ஆண்டவர் வர்றாரு. அல்லேலூயா. ஆவியில நொறுங்குண்டு உடைந்த உள்ளத்தோடு என் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரேன்னு சொல்லி என்னோடு பேசுவீங்களா? எனக்கு என்ன சொல்றீங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த நடுங்கி அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி வர்றானே, அதுதான் கர்த்தருக்கு பெரிய. நேரு என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் அப்படித்தான் என்ன செய்வேன், இருப்பேன்னா இரு. ராஜ்யமும் கிடையாது. நீ உன்னுடைய உள்ளான மனுஷன்ல பூஜ்யம் ஆகிற வரைக்கும் ராஜ்யம் கிடையாது. இல்லாட்டி முழுசா ராஜ்யத்தை இழந்துட வேண்டியதே. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். ஆமென். அதுக்கும் இதே ப்ராசஸ் தான். இங்கேயே நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையை அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும்னாலும் இதே ப்ராசஸ். அதனால சும்மா பேரு
பேரை மாத்தினதுக்காகவோ ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருவிருந்த வந்து எடுத்துட்டு போய் இஷ்டத்துக்கு வாழ்றவங்களுக்கு ராஜ்யம் அல்ல, பூஜ்யம் தான் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு பட்டா போட்டு பரலோகத்துல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உள்ளான மனிதனில் உண்டாகிற மாற்றம் தான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. வெளியே ரொம்ப எளிமையா நான் இருந்துட்டு உள்ள ரொம்ப பெருமையா இருக்க முடியும். நான் எந்த கலர் சிலையும் விரும்ப மாட்டேன் பாஸ்டர். ஒயிட் அண்ட் ஒயிட்டை தவிர நான் எதுவுமே மீச கூட வைக்க மாட்டேன். எதுவுமே போடுறேன், எல்லாத்தையும் கர்த்தருக்காக திறந்து விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்காக திறந்து விட்டேன். உள்ளுக்குள்ள என்ன எல்லாம் கிடக்குன்னு கர்த்தர் தானே வெளிப்படுத்த. அத்தனை பெருமை கிடக்கும். நாங்க அத்தனை சந்ததியா, அத்தனை பரம்பரையா பெந்தேகோஸ்தவாகும். எங்க குடும்பத்துல இருந்ததாங்க அத்தனையும் தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமா, நேத்து வந்து நீ என்ன பேசுறது? இத்தனை பெருமையை வச்சுக்கிட்டு வேற என்ன இருக்குது? நீ வெள்ளைச்சலை உடுத்தினா என்ன, கருப்பு சலை உடுத்தினா என்ன? நீ வெள்ளை சட்டை போட்டா என்ன, கருப்பு சட்டை போட்டா என்ன? ஆண்டவர் வெளியரங்கமான காரியங்களை என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. ஏசுனார் எங்க வெள்ளை சட்டை போட்டாரு? ஏசுனார் என்ன அங்கி போட்டிருந்தாரு? அவர் என்ன வெள்ளை கலரா உடுத்தி இருந்தாரு? ஏசுநாதரே உடுத்தினது கிடையாது. பூமியில இருக்கும்போது அவருடைய அங்கி எப்படி இருந்தது சொல்லுங்க பாப்போம். அவரே வெள்ளையும் சிவப்பும் உடுத்தி இருந்தார்னு இருக்கு. வெண்மையும் சிவப்புமானவர். ஆமே. அவர் என்னங்களா அந்த காலத்துல எல்லா பேருமே சாயம் போட வக்கில்லாம எல்லாமே சாக்கு மாதிரி தான் ஒண்ணு போலதான் போட்டிருப்பாங்க. நீங்க அந்த படங்களை போய் பார்த்து பாருங்களேன். இந்த ஒரிஜினலா எடுக்கிறவங்க எல்லாமே சாக்கில் தச்சு போட்டது மாதிரி நல்ல முரட்டு நூல்ல தச்ச ஒரே அங்கியா தான் இருக்கும். எல்லாம் பிரவுன் கலர்ல தான் இருக்கும். அது அழுக்கா அல்லது சாக்கு கலர் தானான்னு தெரியல. எல்லா கலரையும் மொத்தமா போட்டா என்ன கலர் வரும்? இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் கலர் வராது. ஒயிட் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமே. வெள்ளை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பியூர் வெள்ளையை எடுக்கிறதெல்லாம் இன்னைக்கு பளபளான்னு போய் நீளத்தை எல்லாம் உஜாலா போட்டு நல்ல நீளம் போட்டு நாங்க தான் பரிசுத்தவான்கள், எங்களைத்தான் கர்த்தர் பரலோகத்துக்கு அனுப்புவார்னா பரலோகத்துல என்ன உஜாலா போட்டதுக்காக அனுப்ப போறாரு? உள்ளத்துல இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கும். பரிசுத்தவான்களுடைய நீதி ஆகிய வெண்வஸ்திரம். அல்லேலூயா. அதனால இந்த வெளிப்பிரகாரமான காரியத்தை என்ன செய்ய போறது இல்ல, கர்த்தர் பார்க்க போறதே கிடையாது. நம்ம எப்படி அலங்கரிக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் பார்க்கல. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பெருமை, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கீழ்ப்படியாம, வசனத்துக்கு கொஞ்சம் கூட பயப்படுறதே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற உள்ளமே இல்ல. எப்படி ராஜ்யம் வரும்? பூஜ்யம் தான் வரும். எதிர்பார்க்கறதுல எல்லாமே ஃபெயில். ஏன்? மனசுல அத்தனை கோளாறு உள்ள கிடக்கு. அல்லேலூயா. ஆனபடினால தேவன் பிரியமா இருக்கிறாரு சின்ன மந்தைக்கு, சிறியவர்களாகிய நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு, தேவனுடைய ஆளுகையை கொடுப்பதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். நாம் விட வேண்டியதை, ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டியதை, ஆண்டவரை பின்பற்ற வேண்டியதை நாம் உண்மையாய் செய்தால் கர்த்தர் ஏற்ற வேளையில பேதுருவையும் தோமாவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் ராஜ்யத்தின் புத்திரர்களாய், ஆமென் சொல்லுங்களேன், ராஜ்யத்தை எங்கும் ஸ்தாபிக்கிறவர்களாய், சாத்தானுடைய ராஜ்யத்தை கலக்குகிறவர்களாய் வைத்தாரா இல்லையா? அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே எங்களுக்கு என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்ட வந்தன. ஏன் இப்ப கேட்க சொல்லுங்க. அப்போஸ்தலர் நிருபத்துல என்ன கிடைக்கணும்? என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுடா, பைசாவே கிடையாதுடா அப்படின்னு சொன்னானா இல்லையா? ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே ஏசுனாரு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா. அவங்களுக்கு 3 நேரம் சோறு போட்டு தூங்க இடம் கொடுத்து எங்க போனாலும் ராஜ மரியாதையா இருக்கும்போது எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டவன் இப்ப அவர் மேல போயிட்டாரு. செலவுக்கு கூட காசு இல்லை, ஆனா ராஜ்யம் உள்ள இருக்குது. தேவையெல்லாம் வந்து பாதத்துல விழுந்து கிடக்கு. 4ஆம் அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா சொத்தெல்லாம் வித்துட்டு கொண்டு வந்து அவனுடைய பாதத்தில் வைத்த. கையில எல்லாம் கொடுத்துருக்கணும். நம்ம ஒரு 100 ரூபா காணிக்கனாலும் கையில கொடுத்து ஜெபம் பண்ணா தானே நமக்கு திருப்தியா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கொடுக்கறது 100 ரூபாயா இருக்கும். அதை வந்து
கையில கொடுத்து பாஸ்டர் வந்து என்ன செய்யணும், அதை நான் கொடுத்தேன்னு அவருக்கு என்ன செய்யணும் சரியன் அப்படின்னு ஜெபம் பண்ணாதேன். நான் ஜெபம் பண்ணாதேன் கர்த்தர் கேட்பாரா? நீ கொடுக்கும் போதே கர்த்தர் இருதயத்தை பார்த்து ஒன்று ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியாதபடிக்கு செய்யணும் சொல்லியிருக்கிறாரு. சொத்தையே வித்து கொண்டு வந்து வைக்கிறான். எங்க வைக்கிறான்? கையில கொடுக்கணும். பாஸ்டர் பேதுரு அவர்களே, என்னுடைய காணியாட்சியை விற்று இத்தனை லட்சம் ரூபாய் வந்ததுன்னு அப்படி அடுக்கி வைத்து ஒரு தாம்பாளத்திலே கொண்டு வந்து கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்ல கொடுத்துருக்கணும். அப்புறம் அவன் நான் நினைக்கிறேன் என்ன, நான் அப்படித்தான் கொடுத்துருப்பாங்க, இவன் வாங்கியிருக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ யாரு கொடுக்குற? கர்த்தர் கொடுத்த. உங்கள்கிட்ட யார் பேசுனா? கர்த்தர் பேசுனா. நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டேன். அப்படின்னா வச்சுட்டு போடா அப்படின்னா எங்க வைக்க? கீழே வை. பாதத்தில் வைத்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ராஜ்யம் வந்தவன் மற்றதெல்லாம் பூஜ்யமாத்தான் பார்ப்பான். அது லட்சமா இருந்தாலும் கோடியா இருந்தாலும். ஆமேன்னு சொல்லுங்க. பணம் 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 பணம்னா நீ பணம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில். அல்லேலூயா. பணம் தேவை, ஆனால் அது முக்கியம் கிடையாது. சொல்லுங்க. பணம் தேவை, ஆனால் அதுதான் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு அழகான ஒரு வசனம் சொன்னான். அந்த வசனம் என்னது? அது லூக்காவில் இருக்கு, மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை போடுங்களேன். அந்த வசனத்தை வாசிச்சு அப்படி முடி ஜெபம் பண்ணுவோமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்கதான் நான் சொன்ன வசனம் இருக்கிறது. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. ஆமா, துட்டுனால மாத்திரம் கிடையாது, சோர்னால மாத்திரம் கிடையாது, ரொட்டினால மாத்திரம் கிடையாது, அப்பத்தினால மாத்திரம் கிடையாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி. ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயா வர மாட்டேங்குது? துட்டுனாலயா பிழைப்பான் இருக்குது? உன் பணம் உன்னோட கூட அப்படின்னு வசனம் சொல்லு. ஆமென் சொல்லுங்க. பணத்தை வச்சு ஜாதிக்கலாம் நினைச்சா நாசம்தான். ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்பி நின்னா ராஜ்யம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாங்க சாட்சிங்க. நான் கையினால ஆண்டவர் சொன்னார், உன் கையினால எவ்வளவுடா சம்பாதிக்கிற அப்படின்னா. நான் 2012 மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 20,000 ரூபாய்க்கு நெய்வேன். 20,000 ரூபாய் 24,000 ரூபாய்க்கு நெய்வேன். அப்பவே ஆண்டவர் சொன்னார், நீ இப்ப பெரிய கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நினைச்சுக்கிறியாக்கும், இதை விட்டுட்டு வாடா அப்படின்னு. அப்படின்னா பூவாக்கு எங்க போக? நான் கொடுக்க மாட்டேன்னா கொடுப்பீரு. நீ கையினால சம்பாதிக்கிறத விட நான் கூட கொடுப்பேன்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னேன் விசுவாசிக்கிறேன் விட்டுட்டு வா அப்படின்னா. விட்டுட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரது எங்க ஓனர், எங்க வீட்டுக்கு அந்த பேர் சொல்ல விரும்பல, அந்த பக்கத்து எனக்கு வாடகை கொடுத்த ஓனர் சொன்னார், இப்படி பிழைக்க தெரியாதவனாக நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததுல நீ ஏன் இப்படி போன அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவர் சொல்றாரு. எந்த ஆண்டவர் சொல்றாரு உன்னை இப்படி தொழிலை விட்டுட்டு வான்னு சொல்லி? அதுக்கு எதிர்த்து விட்டுக்காரது ஒருத்தர், அவரும் என் நண்பர், நல்ல டைப்பு. இப்படிப்பட்ட பைத்தியங்களும் இருக்கத்தையா செய்யறாங்க அப்படின்னு என்னைய வச்சுக்கிட்டே சொல்றாங்க. அந்த ஓனர்கிட்ட பேசுறாரு, இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா என்னன்னு தெரியல, இப்படி நல்லா வேலை தெரிஞ்சு இவ்வளவு நெய்கிறான். நம்ம 300 ரூபாய்க்கு நெய்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், இவன் 1500 ரூபாய்க்கு நெய்றாங்க. அவரே சொன்னார், வாசல்ல நின்னுக்கிட்டு, எங்க வீட்டு வாசல் பைத்தியம் பிடிச்சு போச்சா என்னன்னு தெரியல அப்படின்னாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க? அவர்கள் பார்வையில் பைத்தியம். ஆமென். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனிதனுடைய பலத்திலும் அதிக பலம் உள்ளதாயிருக்கு. ஹல்லேலூயா. நான் அவ்வளவு சம்பாதிக்கும் போது வாங்காத இடம், அவ்வளவு சம்பாதிக்கும் போது சாப்பிடாத நல்ல அரிசி. ஆமென். கர்த்தரை நம்பி வந்து ஊழியத்துக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரி சொன்னா, இந்த ரேஷன் அரிசியில இட்லி போடுறது நான் விற்று, கர்த்தர் கொடுக்குறாருல சாப்பிட்றது 2 இட்லி 3 இட்லி, அதை எதுக்கு ரேஷன் அரிசி ஆண்டவர் நான் கொடுக்க மாட்டேன், நான் நல்ல அரிசியா வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதாவது என்ன அப்படின்னா, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுருச்சுன்னா அது அப்படியே செயல்பாடா மாறிடும். அல்லேலூயா. ஆமா, நான் தருவேன்டா அப்படின்னா தர்றாரு, என்னைக்கும் தர்றாரு. அல்லேலூயா.
இவன் சொந்தமா கார் வாங்க மாட்டான்னு சொல்லி தான் இன்னொருவருக்கு சொந்தமா காரை கொடுத்து இங்கே கொண்டு வந்து காரை நிப்பாட்டி நீ கார்ல போடாங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் வாங்க மாட்டேன், எனக்கு காசே கொடுத்தாலும் சொந்தமா கார் வாங்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப தேவைன்னு சொல்லி அந்த சபை காரை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. நாங்கள் அதில் தான் முதல் தடவையா டிரைவ் பண்ணிட்டு 110 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஒரு சில சண்டிங்க அடிச்சுட்டு ஆண்டவர் கிருபையில சமாதானமாக திரும்பி வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாங்கணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படிமா வாங்கிடலாம். நீ வேலை செய்யும் போது, ஆமென், நீ வேலை செய்யும் போது சம்பாதிக்காதத நான் தருவேன்னு சொன்னவர் தர்றார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பெட்ரோல் போட்டு போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு முந்தியெல்லாம் யோசிப்பேன். இப்ப போகும்போது 1500 ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோல் போட்டு போனேன். இதே இது பஸ்ஸில் போயிருந்தா எனக்கு 500 ரூபா கூட ஆயிருக்காது. கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவையை சந்திக்கிறார். நம்முடைய வசதிகளை ஆண்டவரே பெருக்கி என்ன செய்கிறார்? ஏன் தெரியுமா? இப்ப சொல்லுங்க பாவம், கரெக்ட் அந்த வார்த்தையை சொல்லி முடிங்க. ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நம்பி அவர் சொன்னதை செய்யும் போது பணம் அல்ல, அவருடைய வார்த்தை எல்லாம் செய்யுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அவர் வார்த்தை அவங்கள தூக்கி வைக்கிற உயரத்துக்கு அளவே இருக்காது. ஒருத்தனும் தொடவும் முடியாது, ஒருத்தனும் உங்களை இறக்கி விடவா முடியாது. அல்லேலூயா. நான் பிலீவ் பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் பேரா இருக்கீங்க, என்னடா 4 பேர் 10 பேர் உட்கார்ந்துருக்க. நாட்கள் வருகிறது, தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரும். நீங்க கூப்பிடாமலே உங்க தெருவில் இருந்து வந்து மக்கள், நீ இங்கதான் இருக்கிறியா, ஏன் நீ இவ்வளவு நாள் கூப்பிடலன்னு உங்களை சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் செய்வார் பாருங்க. எங்கெங்க இருந்தோ கேள்விப்பட்டு யார் யார் மூலமாவோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆமென். கர்த்தர் அந்த நாட்களை வச்சிருக்கிறார். அது வரைக்கும் இவன் எப்படி இருக்கிறான் கொஞ்சம் ஜீரோவாக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல கட்டும் போராட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், டே நான் செய்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு காரியமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிச்சீங்க? நான் ஜீரோ வாக்கணும்னா உன்னை ஹீரோ வாக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. பூஜ்யமாகாட்டா ராஜ்யம் கிடையாது. ஆனா அப்படின்னால ஆண்டவர் என்ன செஞ்சாலும் ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய பழகுங்க. ஆண்டவர் விட்டு விடுன்னா விட்டு விட்டுருங்க, செய்யினா செய்யுங்க. ஏன் என்னன்னு என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. உங்ககிட்ட கேட்காமலே தூக்கி உயரத்துல வைப்பாரு. என்னையா அவ்வளவு உயரத்துல வைக்கிற? அப்படித்தான் யோசேப்பை தூக்கி வச்சாரா? கேட்டானா? கேட்கல. சரி, பதவியத்தையும் கேட்கல. அவன் ஜஸ்ட் விடுதலை கேட்டான். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு மேல தூக்கி வச்சுட்டாரு. அப்படி அவனுக்கு அந்த பதவியை கொடுத்த உடனே இவன் தனியா இருக்க நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான மனைவியும் கொடுத்து வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நீ கேட்காததெல்லாம் கொடுப்பாரு. அவன் என்னைக்காவது கல்யாணம் முடிக்க நினைச்சிருப்பானா? அதுவும் அந்த தேசத்தினுடைய ஆசாரியனுடைய போத்திபிராவா, அவன் பேர் என்னமோ சொல்லப்பட்டிருக்குது, போத்திபிராவின் மகளை, அதுவும் ராஜாவோடையே இருந்து வளர்க்கப்பட்டவள். ஆமென். அவளை போய் கல்யாணம் முடிக்கணும் இந்த அடிமை நினைக்க முடியுமா? கல்யாணம் இருந்த அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தா போதும் நினைக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட ராஜ மேன்மையும் ராஜ மகிமையும் கர்த்தர் தந்தார் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தான். அல்லேலூயா. பூஜ்யமான அவனும் பூஜ்யமா ஒன்றும் இல்லாம தன்னை வெறுமையாக்கி, ஆண்டவர் கூட இருந்தா போதும், அவர் சொன்ன இடத்துல அவர் வச்ச இடத்துல நான் இருப்பேன், உண்மையா இருப்பேன், இங்க வச்சாலும் உண்மையா இருப்பேன், அங்க வச்சாலும் உண்மையா இருப்பேன். உண்மையா இருந்தான். பார்த்தாரு, தூக்குனாரு, உயர்த்தினாரு, மகிமையை கொடுத்தாரு, முழு உலகத்தையும் போஷிக்கிறவனா மாத்தினார். அல்லேலூயா. அந்த நாட்கள் முழு உலகத்துக்கும் பஞ்சம். எகிப்திலே தானியம் உண்டென்று முழு உலகமும் என்ன செய்யுது? வாங்குது. யாரு கொடுக்குறா? யோசேப்பு தான். அல்லேலூயா. நீங்க மட்டும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, முழு உலகத்துக்கும், உங்க ஃபேமிலிக்கும், உங்க சந்ததிக்கு, உங்க ஜாதிக்கு கர்த்தர் உங்களை அதிகாரியா ஆசீர்வாதமா வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அதை கண்களை மூடி ஜெபிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவர் காலை வேளையில சொன்னாரு,
சிறுமந்தையே பயப்படாத. ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமா இருக்கிறாரு. ஆனா ராஜ்யம் வேணும்னா நீ பூஜ்யமா மாறிட்ட. உன் சுயத்துக்கு, உன் விருப்பத்துக்கு, உன் எண்ணத்திற்கு, நீ நினைக்கிறதற்கு ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரை ஒன்றும் இல்லப்பா, நான் என்னை வெறுமையாக்கி, நீ வெறுமையாக்குகிறத வெறுமையாக்கு, நீ தாழ்த்துகிறத தாழ்த்து. ஆண்டவர் உன்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் சரிப்படுத்தி உன்னை ராஜ்யத்தின் மேன்மையில ஆளுநரா உன்னை வைப்பார். ஹல்லேலூயா. எதெல்லாம் ஒன்ன ஆண்டதோ, எதெல்லாம் ஒன்ன ஆளுக செய்தோ, அதன் மேல எல்லாம் உனக்கு ராஜ்யத்தின் மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மத்தியான வேளையில உங்க ராஜ்யம் எங்களுக்குள்ள வரட்டும். அதற்கு எதெல்லாம் இடையூறா இருக்குதோ அதெல்லாம் என்ன விட்டோம், எங்களை விட்டோம் அகலட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அகலட்டும். நீங்க பிரியப்படுகிற ஒரு அனுபவம் எனக்குள்ள வரட்டும். நீங்க பிரியப்படுகிறவங்களுக்கு தானே ராஜ்யத்தை கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. அப்படி நான் மாறட்டும். உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். நீங்க செய்ய நினைக்கிறத எங்களில செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது.